ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷியாஸ் டைரி. இன்றைக்கி நாங்கள் சண்டே சர்ச்சு தான் கிளம்பிகிட்ருக்கோம். இன்றைக்கி எங்கள் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா ஐஎம்எஸ் சேல்ஸ் வச்சுருக்காங்க, விற்பனை விழா வச்சுருக்காங்க. ஸோ அதுக்காக நாங்கள் கிளம்பிகிட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க ட்ரெஸ், இந்த சாரீ பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் சாரீ. ப்ளவுஸ் வந்து அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக ஒரு சில்க் காட்டன் ப்ளவுஸ் எடுத்து நான் வந்து அந்த சாரீ கலரில் நான் வந்து ஆரி ஒர்க் பண்ணியிருக்கேன். த்ரெட் ஒர்க் வச்சு பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சாரியும் சரி, ப்ளவுஸும் டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டாக சொல்லுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி டிசைனில் பண்ணால் டிஎம் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சர்ச்சுக்கு போயாச்சு. சர்ச்சுக்கு வந்துட்டோம். நாங்கள் சர்ச்சுக்குள்ளே சர்வீஸ் நடக்கிறப்ப நம்ம வீடியோ எடுக்க முடியாது. இப்போ நாங்கள் ஆக்சுவலாக இப்போ ஸ்டார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சர்ச் கேம்பஸ்குள்ளே தான் ஸ்டார்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஒரு ஃப்ரண்டில் ஷர்ட்லாம் போட்டு உள்ள எல்லா ஸ்டார்ஸும் இருக்குது. இப்போ ஐயா வந்து ப்ரேயர் பண்ணி ரிப்பன் கட் பண்ணுவாங்க. ப்ரேயர் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது ப்ரேயர் பண்ணி ரிப்பன் கட் பண்ணதுக்கப்புறமா உள்ளே போயிட்டு ஒவ்வொரு கடையும் ப்ரேயர் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த ஸ்டார்ஸ் பார்த்திங்கன்னா யாருனாலும் இந்த சபையில் உள்ளவங்க யாருனாலும் ஸ்டார்ஸ் வைக்கலாம். அது தனியாகவோ, ஃப்ரெண்ட்ஸாகவோ, ஃபேமிலியாகவோ, இல்லை சர்ச்சில் பார்த்திங்கன்னா உமன் ஃபெல்லோஷிப்லேயோ, மென் ஃபெல்லோஷிப்பில் இருந்தோ, யூத்து பார்த்திங்கன்னா ஒய்டபிள்யூசிஏ, ஒய்எம்சிஏ, பாய்ஸ் கேர்ள்ஸ் தனியாக வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சில ஃபேமிலியாக வச்சுருக்காங்க. ஸ்கூல்ஸ் அந்த டீச்சர்ஸ் தனியாக ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. அவங்க கேட்குறாங்க, நீ ஸ்டால் போடலையான்ட்டு கேட்குறாங்க என்னைய. ஸோ ஸ்டால் போடலையான்னு கேட்குறாங்க. அப்புறம் அந்த ஃபஸ்ட்டு வச்சுருக்க பொண்ணு நம்ம ஃப்ரெண்டு தான். அவள் வந்து இது வச்சுருக்காப்புல, இங்கே ஹேண்ட்லூம் காட்டன் சைஸ்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் உமன் ஃபெல்லோஷிப்பில் பார்த்தீங்கன்னா இளநீர் வச்சுருந்தாங்க, சுண்டல் வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் குலோப் ஜாமுன், பீட்ரூட் கட்லெட், அப்புறம் குட்டி பிள்ளைங்களுக்காக பலூன் நிறைய வச்சுருந்தாங்க. அப்புறம் நம்ம ட்ரெடிஷ்னலான எல்லா ஸ்நாக்ஸும் இங்கே ஸ்டார்ஸ் போட்டிருந்தாங்க. எனக்கு பார்த்திங்கன்னா இங்கே பணியாரம் வச்சுருந்தாங்க. என் பையனுக்கு ரொம்ப அந்த அச்சு முறுக்கும் அதிரசமும் கேட்டுட்டு இருந்தான். ஸோ அதனால் இந்த கடையில் இந்த கடையில் நான் வாங்கிட்டுருக்கேன். சரி, வீடியோ சரியாக எடுக்க முடியல, வாங்கிக்கிட்டே இருக்கு. நானே வீடியோ எடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் சரியாக எடுக்க முடியல, நிறைய கவரும் பண்ண முடியல. யூத் பிள்ளைங்க பார்த்திங்கன்னா 2-3 ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து கொஞ்சம் சிலவங்க பார்த்திங்கன்னா பஜ்ஜி, அந்த காலிஃப்ளவர் 65 அந்த மாதிரிலாம் சூடாக அதிலே ஃப்ரை பண்ணி அதில் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சில பொண்ணுங்க வந்து இந்த மாதிரி ரிங்ஸ்லாம் வச்சு நம்ம வந்து தூக்கி போட்டோன்னா அதில் உள்ள பொருள் நம்ம கொடுப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் பலூனில் கன் ஷூட் பண்ணுவோம்ல, அதை வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நிறைய பேர் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்கள். அப்புறம் பதநீர், பனங்கிழங்கு, பதநீர் கஞ்சி, ரோஸ் மில்க்கு, அப்புறம் ஃப்ரூட் சாலட், அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை வச்சுருந்தாங்க, ஃபிஷ் புட்டு வச்சுருந்தாங்க, சிக்கன் கிரேவி வச்சுருந்தாங்க. ஐயோ, அவ்வளோ கடைகளுங்க. ஃபஸ்ட்டு எல்லாம் ஒரு ரவுண்டு கடையெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வந்து எல்லாம் அந்த கடையில் தான் வாங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் பலூன் பாருங்கள், குட்டி பிள்ளைங்கள்லாம் ஆசையாக பலூன் வாங்கிட்டு இருந்தாங்க. பனங்கிழங்கு வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டிலேயே செஞ்ச தேன் மிட்டாயெல்லாம் விட்லாங்க, தேன் மிட்டாய். அப்புறம் இது பார்த்திங்கன்னா நாய் வச்சுருந்தாங்க. இந்த நாய் தூக்கி ரொம்ப ஆசை, எல்லா பசங்களும் கொஞ்சம் அதை எடுத்து செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் ஒரு சார்ஜ் பண்ணாங்க. ஸோ அந்த சார்ஜ் வந்து அதுவும் ஊழியத்துக்கு தான். ப்ரௌனிஸ், ஹோம்மேடு எல்லாமே. ஸோ இந்த யூத் பிள்ளைங்கள்லாம் வந்து சூடாங்க பாருங்கள், 60 போட்டுட்ருக்காங்க. அவங்க பேரண்ட்லாம் கூட வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. 65, அப்புறம் மிளகா பஜ்ஜியெல்லாம் போடுறது ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. ஃபிஷ் ஃப்ரை இருந்தது, தேன் மிட்டாய், தேன் மிட்டாய், அப்புறம் கமர்கட்டு இருந்துச்சு. ஸோ நான் பொண்ணுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு தேன் மிட்டாய் வாங்கினேன். கமர்கட்டு இருந்தது, சூப்பராக இருக்குல்ல. வச்சிருக்கிறாங்க. 10 ரூபாய் தான், வெளியெல்லாம் போனீங்கன்னா 20 ரூபாய் கிடைக்காது. சரி, ஓகே, சேல்ஸ் சொல்லிட்டு இருக்கல அப்படின்னா என்ன, இந்த ஐஎம்எஸ்னா என்ன, இதை யார் ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துடலாமா. இந்த ஐஎம்எஸ் அதாவது இந்திய மிஷனரி சங்கம், இதை ஸ்டார்ட் பண்ணது, இதை ஆரம்பித்தது வந்து கணம் வேதநாயகம் சாமுவேல் அசரியா ஐயா தான் இதை ஆரம்பித்தாங்க 1903ஆம் ஆண்டு. ஏசியே அறியாமல் எத்தனையோ ஆயிரம் மக்கள் ஒவ்வொரு நாளும் அந்த ஆத்மாக்கள் அழிந்து கொண்டிருப்பை பார்த்து ரொம்ப மனவேதனைப்பட்டு ஒரு ஆத்ம பாரத்தோடு தன்னையே அவங்களையே வந்து ஒரு நச்சரி பணிக்காக ஒப்பு கொடுத்தாங்க.
அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர அறியாத மக்களுக்கு இயேசுவோட அன்பையும், அவருடைய பத்தி இயேசு பத்தியும் அறிவிச்சது மட்டுமல்லாம, கல்வி அறிவு கொடுத்து, நாகரீகம் இல்லாத மக்களுக்கு நல்ல துணிகள வாங்கி கொடுத்து, அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்து, அவங்க தேவையான உதவிகள செஞ்சு வந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஐஎம்எஸ் மட்டும் இல்ல, என்எம்எஸ், சிஎஸ்ஐ அதாவது சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா இருக்குல்லங்க. ஸோ அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணது விஎஸ் அசரி ஐயா தான். இந்த விஎஸ் அசரி ஐயா வந்து 1912ஆம் ஆண்டு முதல் இந்திய பேராயராக தோர்னக்கல்ல முடிசூட்டப்பட்டாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இந்தியன் பிஷப்பு விஎஸ் அசரி ஐயா அவங்க தான். அப்புறம் அவங்க 1945 ஆண்டு அவருடைய 71வது வயசுல கோதுமைமணி ஆயிட்டாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா, நூற்றுக்கணக்கான மிஷனரிமார்கள் அவங்க உயிரையும் பொருட்படுத்தாமல் காடு, மலையிலும் இரவு பகல் பாராமல் அவங்க நிறைய பணித்தலங்கள்ல ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே எத்தனையோ மக்கள் வந்து வீடு வாசல் நிறைய இடத்துல சர்ச் கூட கிடையாது. ஸோ அந்த சர்ச் கட்டி கொடுக்காங்க. ஸோ இந்த மாதிரி இதுக்காக தான் இந்த காணிக்கை வந்து அந்த ஊழியத்துக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறாங்க. ரோமர் 10ஆம் அதிகாரம் 14, 15 வசனம் பார்த்தீங்கன்னா, அவர் விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதம் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. இது ரோமரில் இருக்குது. இந்த அதிகாரம் வசனம் 14, 15 இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து அந்த அசரியாவை போல நம்மளை வந்து சுவிசேஷ பணி செய்ய இன்று புறப்படுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சேல்ஸ் மட்டும் இல்லை, நிறைய காணிக்கைகள் இந்த ஏலத்துக்காக பொருட்கள் வச்சு படைச்சிருப்பாங்க. ஸோ அதையும் சேல்ஸ் பண்ணி அதில் கிடச்ச காசையும் ஊழியத்துக்கு அனுப்புவாங்க. நிறைய பொருட்கள் வச்சுருந்தாங்க. ட்ரெஸ்ஸஸ், அப்புறம் சைக்கிள், ஏர் கூலர், ஸோ அப்படி நிறைய இருந்தது. ஸோ எல்லாம் ஏலம் விட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரொம்ப ரொம்ப பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.